எல்லாருக்கும் வணக்கம். சென்ற பதிவின் தொடர்ச்சியா இப்போ அந்த 18 நாட்டுகளுக்கு பயணம் செய்த ஒருங்கிணைந்த கடல் சூழலியல் மேலாண்மை வல்லுநரும் சதுப்பள சூழலியல் மீளுருவாக்க வல்லுநரும் இந்திய தரச்சபையின் ஒப்புதல் பெற்ற சூழலியல் மற்றும் பல்லுயிர் நிபுணருமான தோழி தெய்வ ஆஸ்வின் ஸ்டான்லி இங்கேயே இருக்கிறாங்க. அவங்க இப்ப இருக்கிற தேசத்துல தன்னுடைய சிரமங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நாம கேட்கலாம். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, சாப்பாட்டுக்காக சரி, அந்த வெயிலாக இருக்கட்டும், இன்டர்நெட் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த ஜனங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இந்த நம்ம எப்பவுமே இணையத்துல இணைந்தே இருந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த இணையம் இல்லாம இருக்க உலகம் ரொம்ப ரொம்ப கொடுமையான உலகமா தோணுது. அதே மாதிரி தண்ணீர், கரண்ட் எல்லாமே நம்ம ஸ்பெசிபிக்கலி நான்லாம் வடோதரால சர்ப்ளஸ் எனர்ஜி, சர்ப்ளஸ் வாட்டர்ல இருந்து வாழ்ந்துட்டு எனக்கு எலக்ட்ரிசிட்டி கட் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா இங்க எலக்ட்ரிசிட்டி வந்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா மக்களுக்கு இது பழகி போயிருச்சு. அவங்களுக்கு சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை எடுத்து வெளியே கொண்டு வர்ற அளவுக்கு துணிச்சல் இல்லையா, இல்ல தேவை இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க அதை பெருசா ஒன்னும் அதை பெரிய பாதிக்கப்பட்டதா ஃபீல் பண்ணது மாதிரி ஒன்னும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பட் தே ஆர் ஜஸ்ட் யூஸ்ட் வித் கரண்ட் இருக்கா, ஓகே, இல்லையா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்காங்க. வெயில பத்தி சொன்னீங்க, உணவு பத்தி சொன்னீங்க. இந்த உணவு அவங்களுக்கு சரியாயிடுதா? இந்த உணவு அவங்களுக்கு இல்ல, இவங்களுக்கு அந்த உணவு அவங்களுடைய உணவு பிரச்சனை இல்லாத உணவு. அவங்களுக்கு என்ன, ஒரு ரெண்டு ரொட்டி, 2 காஞ்ச ரொட்டி, அதுகளை காலையில 2 காஞ்ச ரொட்டி, மதியம் 2 காஞ்ச ரொட்டி, இரவு ஒரு 2 காஞ்ச ரொட்டி அப்படிங்கறது அவங்க சாப்பிட்டு பழகிட்டாங்க. சோ அதுதான் அவங்களுடைய உணவு முறை. மற்றபடி ஒரு நம்ம செய்யறோம், ஆப்பம் செய்யறது மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க, லைக் இஞ்சீரான்னு சொல்லுவாங்க. அது கூட சில பீன்ஸ் பவுடர், அதை நம்ம பருப்புக்கு வைக்கிறோம்ல, பருப்பு மாதிரி ஏதோ கூட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு மேல வச்சு சாப்பிடுவாங்க. மீன் கூட்டு மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுவாங்க, சம்திங் லைக். அதுதான் அவங்களுடைய ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட் அப்படின்னு சொன்னா அந்த ஃபுட்டு. மற்றபடி இன் ஜெனரல் எல்லாருமே 2 காஞ்ச ரொட்டி சாப்பிடுறதுதான் அவங்களோட ரெகுலர் பழக்கமா இருக்கு. நானே ஆபீஸ்ல இருக்கும்போது பாக்குறேன், அவங்க காலையில வந்தாலும் அதே 2 காஞ்ச ரொட்டி தான் சாப்பிடுறாங்க. மத்தியானம் சாயங்காலம் எப்பவுமே அந்த ரொட்டி கடிக்கவே முடியாது, அப்படி பயங்கர ஹார்டா இருக்கும். பட் ப்ராபபிளி அது அவங்களுடைய சூழலுக்கு அது ஏற்றதா இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய பழக்கமா கூட இருக்கலாம். சோ அதனால அது மட்டும் தான் சாப்பிடுறாங்க. ஸ்பெசிபிக்கா பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றும் சாப்பிடுறது இல்லை. வெஜிடபிள்னு சொல்ல போனா ஒரு காலிஃபிளவர், ஒரு கேபேஜ், தக்காளி பழம், பொட்டேட்டோ, இது தவிர பெரிய வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா வெண்டைக்காய், ரொம்ப எக்ஸ்பென்சிவா பீன்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவா குக்கும்பர். பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி நம்ம குக்கும்பர் கிடையாது, இது சம் அனதர் ஸ்பீஷிஸ் ஆஃப் குக்கும்பர். பட் அந்த மாதிரி இதுகளை தான் அவங்க சாப்பிடுறாங்க. பட் அதுவும் பெருசா வெஜிடபிள்லாம் அவங்க சாப்பிடுறது இல்ல. ஒரு பொட்டேட்டோ, தக்காளி தான் மெயினா அவங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ். அதை தவிர பெரிய வெரைட்டிஸ், நம்மள மாதிரி பெரிய வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிடுற மாதிரி அவனுக்கு தெரியல. மீனுமே அவ்வளவு மீன் அவங்க பிடிக்கிறாங்க. அந்த மீனெல்லாம் அவங்க அப்படி ஒன்றும் ப்ராப்பரா அவங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஒரு பழக்கமே இல்லை. என்ன பண்றாங்கன்னா, மீனை அவ்வளோ பெரிய மீன் எடுக்கிறாங்க, எடுத்து ஜஸ்ட் அந்த ஃபில்லே நடுவுல உள்ள இதை மட்டும் தான் வெட்டி எடுப்பாங்க. தலை வால் ஃபுல் அப்படியே அந்த மற்ற போர்ஷன் எல்லாமே அப்படியே தூக்கி பூனைக்கு போட்டுருவாங்க. எங்கும் பூனை பூனை பூனை. ஆனா அதை பத்தி எனக்கு பூனையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூனையை பார்த்தா வீடக்கிறா, லைக் பூனை குறுக்க வந்தா வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு நம்ம இந்தியன் கம்யூனிட்டிஸ் எல்லாம் நம்ம யோசிக்கிறாங்க. சில இடத்துல ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபீல் இருக்கு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது, எங்கும் பூனை தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி. ஏன்னா அதுகளுக்கு நிறைய இவங்க வேஸ்ட் பண்றாங்க, ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எனக்கு இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா, அவங்க ரிசோர்ஸஸே அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பெரிய வெரைட்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப இருக்கிற விஷயத்தையும் அவங்க ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க. அது எப்படி அந்த முடியுதுன்னு தெரியல. இன்னொன்னு, ஏன் நீங்க மீனை அப்படி செய்யல இப்படி செய்யல, ஏன் வெரைட்டியா செஞ்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, செய்ய தெரியாது. வாட் செய்ய தெரியாது? நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா நம்ம வி வில் ட்ரை, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், எதோ ஒண்ணு பண்ணி டிஃப்ரெண்டா செஞ்சு நம்ம தானே சாப்பிடுவோம். ஆனா ஒண்ணு தே ஆர் குவைட் லேசி, ரொம்ப லேசியா இருக்காங்க. அதனாலதான் பேசிக்கலி அவங்க they don't want to try. யாராவது ஒரு ஆள் செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அவங்களா
அதை ஒரு இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதை இம்ப்ரூவ் எதை கேட்டாலும் தெரியாது 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 அப்படிங்கிற ஒரு நோ அப்படிங்கிறது வந்து நிறைய, எதை கேட்டாலும் நோ தான் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சில நேரம் இரிட்டேட் ஆகும். பட் ஃபுட்டுலன்னா நான் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா இவ்வளவு வளங்கள் இருக்கு கடற்கரையில, மீனுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ மீன் நீங்க சும்மா அப்படி கடல்ல சும்மா சும்மா கொஞ்ச நேரம் இப்படி நின்று பாத்தீங்கன்னாலும் போதும், அப்படி மீன் தொட்டி மாதிரி அப்படி பெரிய பெரிய மீனா இஷ்டத்துக்கு போகும். அப்படியே எனக்கே ஐயோ ஜொல்லு வரும். அதை அப்படியே பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டா என்ன அப்படின்னு தோணும். ஆனா முடியாது, பாவமா பாத்துட்டு இருப்பேன். ஆனா அவங்க அவ்வளவு பெரிய மீன் எல்லாம் பிடிச்சி சும்மா ஜஸ்ட் அப்படியே வெட்டி இவ்வளோ வெளியே தூக்கி அப்படியே மீனுக்கு இதை பூசி கேட்டுக்கு போட்டுருப்பாங்க. வேஸ்டிங் so much of resources. அதெல்லாம் வந்து அவங்க அது வந்து அவங்களுடைய கல்ச்சரா தெரியல. அண்ட் மோர் ஓவர் தே திங்க் அந்த பழைய காலனைசேஷன், அந்த இட்டாலியன் காலனைசேஷன், டர்க்கிஷ் காலனைசேஷன் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து இப்படி சாப்பிட்டா ஒரு பந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்காலஜிக்கல் எது இது ஆயிட்டோ என்னமோ தெரியல. நம்ம வந்து பீஸா தான் சாப்பிடணும், மேக்ரோனி தான் சாப்பிடணும், ஸ்பெகட்டி தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்ம ஒரு லோவர் கிரேட் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு, இப்ப நம்ம கூட இப்ப யோசிக்கிறோம், நம்ம இந்தியன் கல்ச்சர்லயும் இப்ப எல்லாம் வந்து பீஸா பர்கர் சாப்பிட்டாதான் என்னமோ பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் இது வந்து இந்த மார்க்கெட்டிங் இதுல உள்ள வந்திருக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த காலனைசேஷன்ல இருந்து வந்த ஒரு இன்புட் ப்ராபப்ளி அது வந்து அவங்களுக்கு மனசை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அது எப்ப பிரேக் ஆகுதோ அப்பதான் அவங்களோட ரிசோர்ஸ் அவங்க வேல்யூ பண்ணி அவங்க வந்து சாப்பிட முடியும். இப்ப அவங்க ரிசோர்ஸஸ் வேல்யூ பண்ணாததுனால அந்த காஞ்ச ரொட்டி வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அந்த அந்த காலனைசேஷன்ல இருந்து விட்டுட்டு போன அந்த ரெம்னன்ஸ், அந்த மிச்சங்கள் சொச்சங்களும் வந்து அவங்களுக்கு இந்த உணவு பழக்கத்தை இவங்கள்ட்ட இருக்கிற உணவுகளை சாப்பிடாம இதுகளை சாப்பிட வைக்குது. எலக்ட்ரிக் தண்ணி சுத்தமா கிடையாது. தண்ணி ஒரு சின்ன சின்ன லைக் ஆயில் டேங்க்ல பிடிச்சி வச்சுட்டு அதுதான் உபயோகப்படுத்துவாங்க. அதனாலதான் எனக்கு பேசிக்கலி எனக்கு சாப்பிடணும் அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப அசிசியா இருக்கும். லைக் அவங்களோட ஹேண்ட்லிங் இதெல்லாம் வந்து, ஆனா எப்படி எனக்கு ஒண்ணு இது வரைக்கும் வராம இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. அது மாதிரி மியான்மர்ல அந்த ஒரு டாஸ்க், ரிஸ்கியான டாஸ்க்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி ரோடு காடுகளுக்குள்ள போகும்போது நிறைய பாலங்கள் இருக்கும். அந்த பாலங்கள் எல்லாமே ரொம்ப பண்டைய காலத்துல உண்டாக்குன மரப்பாலங்கள் எல்லாம் உடைஞ்சு இருக்கும். விட்டா அப்படியே உளுந்துரும் அப்படிங்கிற மாதிரி. எப்படியாவது இந்த வண்டி கிராஸ் ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த பாலத்துல ஏறும் போது நான் வண்டிக்குள்ள இருக்க மாட்டேன், நான் இறங்கி நான் நடந்து வரேன், வண்டி கிராஸ் பண்ண போற வண்டி ஏறிக்கிறேன் அப்படின்னு தான் எப்பவுமே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ரோடு இருக்கும். ஆனா அங்க அதே மாதிரி இந்த ரக்கைன் நம்ம சொல்றோம்ல, இப்ப கூட அந்த ரக்கைன் பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ரோஹிங்கியாஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஏரியாக்குள்ளதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சாப்பியூ உம்பைக் ஃபாரஸ்ட்ல. ஸோ அந்த ஃபாரஸ்ட்க்கு நான் ரெகுலரா நான் விசிட் பண்ணும்போது அந்த வழியில நம்ம போகும்போது ஒரு ஆறுகள்லாம் வரும். அந்த ஆறெல்லாம் காஞ்சி கிடக்கும். அந்த ஆறுக்குள்ள இறங்கி அந்த வண்டி மேல ஏறும். ஏன்னா இந்த பாலம் உடைஞ்சிருக்கும், அதனால பாலம் மேல ஏற முடியாதனால இறங்கி ஏறுவாங்க. இறங்கி ஏறும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ரோஹிங்கியாஸ் அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, தே ஆர் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ட்ரக் டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் நிறைய இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மள வண்டியை இது பண்றதுக்காக ஸ்டாப் பண்றதுக்காக அறிவாளோட அங்கங்க நின்றுட்டு இருப்பாங்க. வண்டி இறங்குதுன்னு நம்மள வந்து இது பண்ண வருவாங்க. ஆனா நமக்கு ஈவன் டிரைவர்ஸ் வந்து தே ஆர் மச் ட்ரெயின்டு. ஸோ அவங்க இது பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா தே டிரைவ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அது மாதிரி இது பண்ணோம்னா அப்படி ஃபுல்லு தூசி ஆயிடும், பக்கத்துலேயே வர முடியாது, மொத்தமா தூசி ஆயிடும். அதை தூசி பண்ணிட்டு ட்ரைன்னு ஏறிடுவாங்க, மேலே ஏறிட்டு ஒரே ஸ்பீட்ல போயிடுவாங்க. பட் திங் இஸ், அந்த மாதிரி நான் 2 தடவை அந்த டேஞ்சர்ல நான் மாட்டினேன், அந்த ரோஹிங்கியாஸோட அந்த ட்ரக் ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்கி திங்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி ரிஸ்க் வந்து இந்த பாலங்கள், உடஞ்ச பாலங்கள், இதுங்கள்லாம் தான். நேரோ ரோட்ஸ், ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது ஃபுட். பட் அங்க பொறுத்த மட்டும் ஃபுட்டு வந்து பெஸ்ட் ஃபுட்டு. மியான்மரை பொறுத்த மட்டும் அவங்க என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதை சூப்பரா பண்ணி டிஃப்ரெண்டா நம்மள மாதிரி அவங்க வந்து நல்ல எக்ஸ்ப்ளோரிங்கா பண்ணி டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இந்த மக்களுக்கு வந்து தின்னும் அந்த ரொட்டி தான். அது காஞ்ச ரொட்டின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பன்னு இருக்கு இல்லையா, நம்ம பன்னு, அந்த பன்னு காஞ்சி போனா எப்படி இருக்கும், ஒடிக்கவும் முடியாது, அப்படி ஒரு இது இருக்கும். அதை தான் சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் கொடுக்குறாங்க போல ஃபுட் எல்லாம், ப்ராபப்ளி இந்த ரேஷன் சார்ட் ஆஃப் திங். ஸோ தே ஆர் லிவிங் வித் இட். ஸோ அவங்களுக்கு பெரிய குறைகள் இருந்தாலும் குறைகளை சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வழி வகைகள் இல்லாததுனால அவங்க அதை அப்படியே என்டியூர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு என்டியூர் பண்ண நீங்க இத்தனை தேசங்கள்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி எந்த இடத்துல இருந்தீங்க?
என்ஜாய் பண்ணி இருந்ததுன்னா மியான்மார் அதே மாதிரி ஸ்ரீலங்கா. மியான்மார் ஸ்ரீலங்கா மியான்மார்ல வந்து இந்த சொன்னேன்ல ஃபுட்டு, நான் வந்து பயங்கர ஃபுட்டு. எனக்கு ஃபுட்டு இருந்துச்சுனாலே நான் எதனால சந்தோஷமா, இன்னொன்னு மோஸ்ட்லி நான் எந்த இடத்தையுமே நான் சந்தோஷமா எடுத்துப்பேன். அந்த இம்மீடியட்டா ஒரு கஷ்டம் இருந்தா கூட அந்த நான் சந்தோஷமா மாற்றிக்கொள்ற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அதனால நான் எந்த இடத்துலயும் சந்தோஷமா ஆக்கிக்கிடுவேன். ஆனா வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்த இடங்கள்னு சொன்னா வந்து மியான்மார், இன்னொன்னு ஸ்ரீலங்கா. மியான்மார் ஃபுட்னால ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி. ஸ்ரீலங்காவோட ஃபுட் வந்து அப்படியே எங்க பாட்டி வீட்டு ஃபுட் மாதிரியே இருக்கும். காலையில இட் ஸ்டார்ட் வித் ஃபிஷ், ஆப்பம், இடியாப்பம் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்குமா. ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி என்வாயர்மெண்ட் ஸ்ரீலங்காவோட இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். பீச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் நான் ஒர்க்கிங் அந்த பீச் மேங்க்ரூவ்ஸ்ல தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி அது நல்லா எந்த இருக்கும்னு சொல்றத விட வருஷங்கள்ல அந்த நீங்க போனீங்க? நல்லா இருக்கும். ஸ்ரீலங்கா போனது எந்த வருஷம்? அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஸ்ரீலங்கால இருக்கும். வந்து நான் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலத்திலயே நான் போய் ஒர்க் பண்ணிருக்கேன். யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒர்க் பண்ணிருக்கேன். எர்த்குவேக் இல்ல சாரி, சுனாமி வந்தப்பையும், சுனாமிக்கு முன்னாலேயும் சுனாமிக்கு அப்புறம் லைக் ஐ ஹவ் பீன் தேர். நம்ம யுத்தத்துக்கு முன்னால போகும்போதெல்லாம் வந்து என்னைய ரொம்ப படுத்துவாங்க. அந்த இதுல வந்து செக்கிங்ல போட்டு மனுஷன் அப்படி புளிஞ்சு எடுப்பாங்க, ஒன்னொன்னையா எடுத்து போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ ரிசம்பிள் சம் ஒன் அப்படிங்கிற மாதிரி. பட் இட்ஸ் லைக் தட். மத்தபடி ஒன்னும் ப்ராப்ளம் பெருசா ஒன்னும் இருந்தது இல்ல. இட் இஸ் பியூட்டிஃபுல். எந்த இடத்துல பண்ணிருந்தீங்க ஸ்ரீலங்கால? ஸ்ரீலங்கால வந்து நான் நெகம்போல இருந்து அம்பாரா வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆல் த கோஸ்ட் ஓவரால் நெகம்போ, கொழும்புக்கு மேல நெகம்போல இருந்து அந்த ஃபுல் கோஸ்டல் பெல்ட் அம்பாரா வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அம்பாரால வி வர்க் ஸ்டேட் ஃபார் மந்த். சோ அந்த மாதிரி. அப்ப யுத்தம் டைம்ல நாங்க அம்பாரால இருந்ததெல்லாம் வந்து யுத்த டைம்ல. எல்லாமே ஒரு சவாலா தான் இருக்குது உங்களுக்கு இல்லையா? சேலஞ்சிங். என்னோட நான் ஒர்க் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு மாதிரி சேலஞ்சிங் கண்ட்ரிஸ் தான். லைக் அப்ப யுத்த டைம்ல ஸ்ரீலங்கா, மியான்மார் வந்து அப்போ அந்த ராணுவ கண்ட்ரோல்ல இருக்கும்போது, பண்டையில ராணுவ இடையில டெமோக்ராட்டிக் ஆனாங்க, திரும்பியும் இதானாங்க. அந்த டைம்ல நாங்க இருந்தேன். நார்த் கொரியால, வட கொரியால ஒர்க் பண்ணிருக்கேன். 2018ல இருந்து 21 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். மறுபடியும் இந்த அதே மாதிரி ஒரு கண்ட்ரில தான் இங்கேயும் பழையபடியும் வந்து உட்கார்ந்துருக்கேன். சோ ஆல்மோஸ்ட் எனக்கு வாய்க்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான கண்ட்ரிஸ் தான். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கொரியாவை பொறுத்த மட்டும் சொல்ல போனா, நான் வட கொரியால வந்து எப்பொழுதும் அந்த முதல் 2 தடவை நான் போயிருந்தப்ப 24/7 உங்களுக்கு பக்கத்துல எஸ்கார்ட்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க எப்பவுமே. நீங்க எங்கேயும் போகும்போது கூடவே இருப்பாங்க. நான் 3வது தடவை போகும்போது எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு ஒரு 9 ரூம் உள்ள ஒரு பெரிய வீடு கொடுத்தாங்க. அங்க நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆனா முதல் 2 டைம்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லா என்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ தென் தே அண்டர்ஸ்டுட் ப்ராப்ளம். பாவம் இந்த இது பிள்ளை பூச்சி ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டாங்க. மொழி பிரச்சனை, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? மொழி பிரச்சனை, லாங்குவேஜ் ப்ராப்ளம். இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷ் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லா லாங்குவேஜ் ப்ராப்ளமே தேசங்கள்லயும் கிடையாது. அதுதான். ஆமா. அது நார்த் கொரியாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து நம்ம பெருசா பீப்புள் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கிட்ட நமக்குன்னு இருப்பாங்கல்ல அந்த பீப்புள், அங்க கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். டைரக்டா பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். அது ஆனா இங்க வந்து நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசலாம். பட் திங் இஸ், இப்ப நம்ம நீங்க லாங்குவேஜ் பத்தி சொல்லும் போது சொல்ல போனா, இந்த அசாப்ல நான் போயிருந்தேன். ஃபுல்லா அந்த ஆப்பிரிக்க சின்ன குட்டி கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். அதுங்களுக்கு எனக்கு பாஷையே புரியாது. ஆனா நான் அங்க 1 மணி நேரத்துக்கு மேல அந்த பிள்ளைங்களோட விளையாடினேன். அதுங்களுக்கு முதல்ல அதுங்களுக்கும் புரியல. 2 பேரும் அப்படி இப்படியே பண்ணி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வி ஜஸ்ட் பிளேட். ஸோ லாங்குவேஜ் விட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் என்னால அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இட் வாஸ் ஃபன். பட் கொரியாவை பொறுத்த மட்டும் நான் வந்து என்ன, அங்க ஒரு 9 ப்ராவின்சஸ் இருக்கு. அந்த ஒரு ப்ராவின்ஸ் தவிர மத்த 8 ப்ராவின்ஸ் ஃபுல் மொத்த கண்ட்ரியும் நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். சோ எங்க மத்தவங்களே சொல்லுவாங்க, ஜெனரலா வந்து யூ டோன்ட் கெட் அ சான்ஸ் டு அந்த கண்ட்ரில வந்து நீ எல்லா ப்ராவின்சஸ்க்கும் போறதுக்குள்ள வாய்ப்பே வந்து கடவுளுடைய பெரிய கிருபை. சோ அதனால ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மானிட்டரிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் நான் மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் எழுதியிருக்கேன். சோ அதனால எல்லா இடமும் எனக்கு போறதுக்குள்ள வாய்ப்பு வந்து அந்த கண்ட்ரில கொடுத்தான். ஆனா அந்த கண்ட்ரிக்கு என் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அதனால அவன் வந்து எல்லாமே அவன் போக விட்டான். அவனோட கண்ட்ரியை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன் சவுத் கொரியால.
அவனோட பீப்புளை அனுப்பாம ஃபாரஸ்ட்ரி காங்கிரஸ்ல வந்து நான் வந்து நார்த் கொரியாவை வந்து சவுத் கொரியால நடந்த கான்ஃபரன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணேன் அவங்களோட கண்ட்ரிய. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை அந்த கண்ட்ரிக்கு. இப்போ நீங்க எதிர்கொண்ட சவால்கள், வருத்தங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வேலை, ஜனங்களோட பழகுறது, இது எல்லாத்தையும் கடந்து ஏதாவது ஒரு நேரத்துல நமக்கு என்டர்டெயின்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைங்களோட விளையாடுறது இருக்கட்டும், ஒரு பாடல் இல்லைன்னா ஒரு டான்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு சினிமா, ஒரு பாடுறோமா, ஆடுறோமா, இல்லைன்னா சினிமா பாக்குறோமா, புத்தகம் வாசிக்கிறோமா, அதெல்லாம் என்ன பண்றது. அப்புறம் அது போக நீங்க புத்தகங்களும் எழுதிருக்கிறீங்க, அந்த விஷயம், அது மாதிரியான விஷயத்த இப்ப பாக்கலாம். சொல்லுங்க. பாட்டுக்கு என்ன பண்றீங்க, டான்ஸுக்கு என்ன பண்றீங்க, குழந்தைங்களோட ஆடுவீங்களா? ஆமா, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டா வந்து இப்ப வேலைக்காக வரும்போது பெரிய லெவல்ல என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்காது. இப்ப மத்த கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தே ஹேவ் கிளப்ஸ், பப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மியான்மர்ல எல்லாம் வி ஹேவ் கிளப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ், அதுன்னு ஏதாவது வச்சுப்போம். ஆனா வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்தப்போ வி டோன்ட் ஹேவ் எனிபடி. ஆனா வந்து அஸ்மரால வந்து என்னோட ஜூனியர் ஒரு பையன், பூண்டி காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் ஜூனியர் இருக்கான். அவன் வந்து என்னைய மீட் பண்ணான் ஒரு தடவை. அவன் அது வந்து பை ஃப்ளூக்ல எப்படியோ மீட் பண்ணோம். அதனால அவன் வந்து எப்பவும் இங்க இருந்தான்னா எனக்கு நைட் சமைச்சு தருவான், சாப்பிடுவான். அப்புறம் சில இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்னா பெருசா இந்த கண்ட்ரில ஒன்றும் கிடையாது. மற்றபடி மற்ற இடங்கள்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இருந்தோம்னா டான்ஸ், ட்ராமா, விளையாட்டு ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு ஆர்கனைஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். மற்றபடி புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாக்குற விஷயங்கள், நான் அனுபவிக்கிற விஷயங்கள், அந்த ஃபீல் பண்ற விஷயங்களை வந்து ஐ ஜஸ்ட் ஸ்கிரிபிள் பண்ணிட்டு வச்சிருந்ததுல சலியாத தீண்டல்கள்னு ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்டேன். இப்ப இங்க வந்த பிறகு எழுதிக்கிட்டு இருக்கேன் கவிதைகள், இங்கேயே எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப ப்ராபபிளி இங்க இருந்து வர கவிதைகள் வேற மாதிரி ஒரு ஃபீல்ல வரும்னு நினைக்கிறேன். சோ இங்கேயும் இப்ப அரைக்குறையா எழுதிட்டு இருக்கேன் அங்கங்க டைம். ஏன்னா வேற ஒரு ஆப்ஷனுமே கிடையாது இங்க, வேற என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அங்க மசாவால போய் உட்கார்ந்தேன்னா ஆபீஸை விட்டு அங்க வந்து ஆபீஸ் எப்படின்னா காலையில 7 மணி to 2 மணி தான். அப்புறம் 2:30 மணிக்கு வீட்டுக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னா, ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னா இப்போ 2 வரைக்கும் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. எவ்வளவு நேரம் கடற்கரையும் சாயங்காலம் கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியும், சூடு வெளியே ரொம்ப இருக்கிறதுனால. வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ எதையாவது இருக்கும் அப்படின்னு எழுதுறது, ஒர்க் பண்றது, இவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த கண்ட்ரில கிடையாது. அடுத்து இப்போ ஒரு கவிதை புத்தகம் வெளிவரட்டும், உங்களுடைய அனுபவங்களையும் புத்தகமா எழுதுங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. எழுதணும், எப்படி எழுதுறதுன்னு தெரியல. பாட்டு பாடுறத பத்தி சொல்லுங்க. பாட்டு பட் இந்த ஊர்ல இருக்கும்போது சொல்ல போனா நான் வந்து ரொம்ப கடவுளோட ஒன்றி உறவாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லாததுனால எனக்கு ஒரே பிடிமானம்ங்கிறது வந்து கடவுளை தவிர வேற எந்த பிடிமானமும் இல்லாம போச்சு. அண்ட் ரெகுலரா நான் பாடுற ஒரு சாங், இப்போ இங்க வந்து நான் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி நான் தினமும் பாடுற ஒரு பாட்டு இந்த பாட்டு தான். காரிருளில் என் தேச தீபமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நான் இருக்கிற இடம் ஒரு காரிருள் மாதிரி இடத்துலதான் நான் இருக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் எனக்கு எந்த ஒரு அவுட்லெட்டும் இல்லாம, ஒரு இன்டர்நெட் இல்ல, ஒரு இது இல்ல, எல்லாமே இல்லாம மொத்தமும் லைக் டோட்டலி ஸ்டக் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஐ ஃபீல் சோ குட். இந்த பாட்டு பாடும்போது, காலையில ப்ரேயர் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் சிங் திஸ் சாங். ஸோ மேபி அந்த சாங்கே உங்களுக்கு பாடுங்க, ப்ளீஸ் பாடுங்க. இது கோரஸ் சாங்கா? இது கோரஸ் சாங்கா? நீங்க பாடுனா பின்னாடி பாடலாமா, நீங்க மட்டும் பாடுறதா? நீங்களே கூட பாடலாம் கூடவே. நீங்க பாடுனா அடுத்த வரி நான் பாடுறேன், நீங்க ஒரு வரி பாடுனீங்கன்னா அடுத்த வரி நான் பாடுறேன். எனக்கு தெரியாது. இது எப்படின்னா வார்த்தைகள் எப்படின்னா, காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே, வேர் ஒளி இல்லை வீடும் தூரமே நடத்துமேன், நீர் தாங்கின தூர காட்சி ஆசியேன், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே. இவ்வளவுதான் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. நான் பாடுறேன், நீங்க அடுத்தது பாருங்க. நீங்க தனியா பாடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பாடுங்க. காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே,
வேரொளியில்லை வீடும் தூரமே நடத்துமே நீர் தாங்கின் தூர காட்சியாசியே போராடி மாட்டும் என் முன் காட்டுமே. ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படியேன்னு ஒரு டெப்தா ஒரு சைலன்ஸுக்கு எடுத்துட்டு போறது மாதிரி ஒரு பிடிமானமா இதை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தோணுது. அம்மா நினைவு வந்துடுச்சு எனக்கு. அம்மாவினுடைய நினைவு வந்துடுச்சு. ஆமா எனக்குமே அப்படிதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இங்க இருக்கும்போது எங்க அம்மாவை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மாவின் ஆசீர்வாதம் எப்பயும், அன்பும் ஆசீர்வாதம் எப்பயும் உங்க கூட இருக்கும். அது மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ இவ்வளவு அழகா எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் எனக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன். மறுபடியும் இத பத்தி நம்ம ஒரு நேர்காணல்ல பார்க்கலாம். இப்போ நீங்க பண்ற இந்த படிப்புக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனையா என்ன எடுத்து படிச்சா வரலாம், எப்படி இதுக்கு வரலாம் அப்படின்னு கொஞ்சமா சின்னதா சொல்லுங்களேன். என்னோட ப்ரொஃபஷனுக்கு வரணும்னா பேசிக்கலி இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பாட்டனில இருந்து ஐ ended up டு கோஸ்டல் இன்ஜினியரிங் வரைக்கும் நான் படிக்கிறேன். நான் அப்பப்போ என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த சர்டிபிகேட் ஜஸ்ட் பேப்பர் தான். அது ஜஸ்ட் என்ட்ரி ஒரு பொசிஷனுக்கோ ஒரு இதுக்கோ என்ட்ரி பண்றதுக்குள்ள ஒரு என்ட்ரி கார்டு மட்டும்தானே தவிர அதுல ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கோ அதுல நீங்க உங்களை ஒரு எக்ஸல் பண்ணி காமிக்கிறதுக்கோ பெரிய லெவலுக்கு வர்றதுக்கோ உங்களுடைய தனித்திறமையை நீங்க வளர்த்துக்கிறது தான். பர்சனலி யூ ஹாவ் டு டெவலப் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஸ்கில்ல, உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல, உங்களுடைய பேசுற ஸ்கில்ல, உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்கில்ல உங்களை மற்றவங்களோட நம்ம கம்பீட் பண்ணி மேல நிக்கிற அளவுக்கு இருக்கணும்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளே டெவலப் பண்ணிக்கிட்டாதான் உண்டே தவிர இதை படிச்சாதான் உண்டு இதை படிக்கணும் அப்படிங்கறதான் கிடையாது. பேசிக்கலி எந்த வேலைகள் கொட்டி கிடக்கு நிறைய. எந்த வேலைக்குள்ள வரணும்னாலுமே நீங்க ஒரு பேசிக் எஜுகேஷன் தான் வேணுமே தவிர அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க அந்த ஒரு இடத்துக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிஷரிஸ் டெக்னிக்கல் அட்வைசர் ஆகுறதுக்கு நான் பேசிக்கலி பாட்டனிஸ்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் என்னைய நான் எக்யூப் பண்ணிக்கிட்டேன். ஒரு பொசிஷன்ஸ் வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சின்ன வேலையா இருந்தா கூட அதை நான் இன்டெப்தா ஒர்க் பண்ணுவேன். இன்டெப்தா ஒர்க் பண்ணி நான் அதுல நிறைய லேர்ன் பண்ணிக்குவேன். லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை யோசிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொரியால எல்லாம் நான் லைஃப் ஸ்டாக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் லைஃப் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ் தெரியும் எந்த ஒர்க் ஆஸ்வின் கிட்ட அலாட் பண்ணாலும் அவ முடிச்சிருவா. அவளுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை பத்தி கவலையே கிடையாது. அவருக்கு என் மேல கான்பிடன்ஸ் அந்த அளவுக்கு. திடுதிப்புன்னு ஜஸ்ட் ஏதோ ஒரு மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மினிஸ்டர்ஸ் உடனே சொல்லுவாங்க இம்மீடியட்லி இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இவர் கவலையே பட மாட்டாரு. ஜஸ்ட் அப்படி உட்காந்து ஓகே டே ஆஃப்டர் டுமாரோ அல்லது டுமாரோ ஆஸ்வின் வில் டூ த ட்ரைனிங் அப்படின்றவாரு. டக்குன்னு பார்த்து டக்குன்னு என்னை பார்ப்பாரு. என் கண்ணும் ஓகேங்க, என் கண்ணு அப்படி முழிக்கும் டப்புன்னு அப்படி. ஆனா அவங்க முன்னால நம்ம காமிக்க முடியாது. ஸோ அப்படி டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவேன். அங்கேயும் இந்த மாதிரி இன்டர்நெட் ப்ராப்ளம் தான். ஆனா நான் சாயங்காலம் அவ்வளோத்தையும் டவுன்லோட் பண்ணி உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணி அவ்வளோத்தையும் லேர்ன் பண்ணி ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுவேன் அடுத்த நாள் காலையில. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு கான்பிடென்டா நான் எந்த வேலை எனக்கு வந்தாலும், எனக்கு சம்பந்தமே இல்லாத வேலை வந்தாலும் நான் அதை எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி அந்த பிக் ப்ராஜெக்ட், அந்த பன்னிக்குட்டி வளர்க்குற ஒரு ப்ராஜெக்ட், அது வேற ஆப்ஷனே இல்லாம நான் அங்க போகணும்னு அதை நான் ஹேண்டில் பண்ணணுங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ள லைஃப் ஸ்டாக் கன்சல்டன்ட்டை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நார்த் கொரியால ரொம்ப செலக்டிவா தான் கன்சல்டன்ஸ் உள்ள விடுவாங்க. அவன் சூஸ் உடனே டிக் பண்ணவே மாட்டான். ஆனா என்னைய எந்த சப்ஜெக்ட் போட்டாலும் அக்ரிகல்ச்சர் சரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சரி, இந்த லைஃப் ஸ்டாக் எதுக்கு போட்டாலும் என்னைய மினிஸ்டர்ஸ் டிக் பண்ணிடுவாங்க. அதனால வேற ஆப்ஷனே இல்லாம இவர் என்ன பண்ணுவாரு, நீயே பண்ணுன்னு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம ஒர்க் முடிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த பன்னிக்குட்டி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு பண்ணி எத்தனை குட்டி போடணும்னு கூட தெரியாது. ஆனா அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு கூகுள் பண்ணி படிச்சு
கடைசியில அவங்களுக்கு டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் என்னையவே எக்யூப் பண்ணிக்கிட்டு நான் பண்ணேன். ஸோ இட் இஸ் லைக் அந்த மாதிரி நம்ம ஒரு படிப்புங்கிறது வந்து நீ என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். அங்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்தந்த லொகேஷன் அந்த இடத்த வந்து கான்பிடென்டா என்னால முடியும் அப்படின்னு நின்று பிடிச்சோம்னாலே நம்ம எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம், எதை வேணாலும் இது பண்ணி போயிடலாம். நமக்கு வந்து இவளால முடியும் அப்படின்னு ஒரு இதை மட்டும் நம்ம இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். நம்ம எங்கேயுமே ஆஸ்பின்ட்ட கொடுத்தா ஷீ வில் டூ இட் அப்படின்னு அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ல நம்ம வந்து நம்மளோட ஆபீசஸ்க்கோ அல்லது நம்மளுடைய கூட இருக்கிற உங்களுக்கோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வி வில் பி இன் டிமாண்ட். எல்லாரும் நம்ம வேணும்னு நம்மளை கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து எந்த ஆர்கனைசேஷன் கூடயும் கிடையாது, நான் வந்து இண்டிபெண்டா தான் இருக்கிறேன். பட் ஸ்டில் ஐ எம் ஆல்வேஸ் இன் டிமாண்ட். எனக்கு அதனால கர்த்தருடைய கிருபையும் இருக்கு. இட் இஸ் நாட் தட் இப்ப நான் அப்படி சாதிச்சிட்டேன் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லிட முடியாது. கர்த்தருடைய கிருபை, மனுஷருடைய தயவு எல்லாத்தையுமே கர்த்தர் கட்டளையிடுறாரு. ஆனா அதே நேரத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாம பிடிக்கிறது வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு பேஷன். நம்ம இப்போ உள்ள நம்ம கண்டிஷன் என்ன நினைப்போம், இப்போ ஒரு வேலை வருது அப்படின்னு நம்ம ஒருத்தங்க யாருக்கிட்டையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கிட்ட இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒரு வேகன்சி இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, முதல் கொஸ்டின் எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர எனக்கு என்ன செய்ய முடியும், என்னோட கெப்பாசிட்டி என்னங்கிறது யோசிக்கிறதே கிடையாது. நம்ம மக்கள் நம்ம பசங்களுமே ஒரு படிச்சிட்டோம்னா இந்த வேலையை செய்யறதா அந்த வேலையை செய்யறதா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. எந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை வந்து எவ்வளவு பெட்டரா நம்ம வந்து அதுல இம்மீடியட்டா ரிட்டர்ன்ஸ் வரலன்னா கூட நம்ம இம்மீடியட்டா அப்ப பண்ணிக்கணும்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் ஏர்லியர் லேட்டர் டேஸ்ல. நான்லாம் பிஹெச்டி பண்ணும்போது எங்க சார் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பாரு, நிறைய ஒர்க் எடுப்பாரு, எடுத்துட்டு எல்லா ஒர்க்கையும் என்னை பண்ண சொல்லுவாரு. அப்போல்லாம் நான் அவரை சபிப்பேன், ஐயோ இந்த மனுஷன் வேற என்னை எல்லா வேலையும் எனக்கே கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா அவர் வந்து இவ்வளவு வேலையை கொடுக்காம இருந்திருந்தா நான் இவ்வளவு எல்லா ஃபீல்டுலயும் நான் எக்ஸ்பர்ட் ஆயிருக்க மாட்டேன். இப்ப எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் என்னால பண்ண முடியுதுன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை நான் வந்து கான்பிடென்டா ஹேண்டில் பண்ணுவேன். அவ்வளவுதான். இந்த கான்பிடன்ஸ் நம்ம வளர்த்துக்கணும். நம்மளை பாத்துக்கலாம், நம்மளை மிஞ்சி எல்லாம் ஒண்ணும் அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தலக்கணமும் ஒரு அகங்காரமும் வேணும் இருக்கு. அதுக்கு அதுவும் இருக்கு. இல்ல அதெல்லாம் இருந்தாதான் கன்னியாகுமரியில பிறந்து வாடடாராக்கு போயிட்டு 18 உலகம் முழுக்க நாடுகள்ல தேசங்கள்ல சுத்திட்டு வர்றதுக்கு அந்த கொஞ்சம் ஒரு திமிரு காரணமா இருக்குதா? ஆமா ஆமா, நான்ங்கிற அகங்காரம் வந்து கம்பல்சரியா அதுக்கு வேணும். நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லைன்னா அது வந்து ரொம்ப சிரமம். சில இடத்துல சொல்லுவாங்க நான் அகங்காரம் இருந்தா மட்டும்தான் நம்மள வந்து கம்பீட் பண்ணி நம்ம மோதி மேல நிக்க முடியும், இல்லைன்னா சிரமம். அந்த அகங்காரம் வேணும். அது மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆம்பளை பொம்பளை மத்தவங்க ஜெண்டர் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் நம்மள மாதிரிதான். அவங்க நம்மளோட யாருமே நம்மளோட பெரிய பெட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திமிர்த்தனமும் இருக்கணும். அதுக்காக வெறும் திமிர் மட்டும் இருந்தா பார்த்தாது, நம்மளுக்கும் ஸ்டஃப்பும் வேணும். நம்மளும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸும் அந்த திமிரும் தனியா வந்துரும். இப்போ குட்டி குட்டி கேள்வியா ஒரு 10 கேள்வி கேட்கலாம் அப்படின்னுட்டு. சரி சரி கேளுங்க. கேள்வியை நான் இனிமேதான் யோசிக்க போறேன், இருந்தாலும் நான் கேக்குறேன். சினிமா எல்லாம் பாப்பீங்க இல்லையா? பெருசா பார்க்க மாட்டேன், ஆனா அப்பப்ப எனக்கு பிடிச்ச படம் பாப்பேன். இப்ப ரீசெண்டா விக்ரம் பார்த்தேன். சரி, ஊருக்கு வரதுக்கு முன்னாடி விக்ரம் படம் பார்க்கணும்னு பிடிச்சிருந்ததா? நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு எதுனாலும் பிடிக்கும். கமலோட இது எல்லாமே பிடிக்கும் எனக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் டார்கெட்ஸ் ஆன் தி ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது அவர் வந்து நம்ம மத்தவங்களோட ஈஸியா கணிச்சிருவார். இப்போ பிரசன்ட்லி இருக்கிற ப்ராப்ளம் ஆர்கன் மார்க்கெட் தான். ஆமா, சோ தட் இஸ் தி மேஜர் திங். இப்பவே நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்படாம அந்த மாதிரி அந்த ஆர்கன் ட்ரேட்ல பாதிக்கப்படாம இப்பவே ப்ராப்பரான லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம மக்கள் அதுல இருந்து காப்பாற்றப்படலாம். ஆல்ரெடி இட்ஸ் a very big network. இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மள கொஞ்சம் காப்பாத்திக்க முடியும். சோ he is always he is a legend. He is always a prophet மாதிரி அவரு. சரி, பிடிச்ச பாடல்? I like that movie. பிடிச்ச பாடல்? பிடிச்ச பாடல்னா ஆத்தாடி நிறைய பாடல் இருக்கு. என்ன பாடல் யோசிக்க? ஏதாவது ஒண்ணு கேஷுவலா சொல்ல முடியாது. நமக்கு ஆயிரக்கணக்கான காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம் பாடுங்க. பாடுங்கப்பா அப்படியே. ஐயோ வார்த்தை மறந்து போச்சு.
நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி கேட்டா மறந்து போச்சே. வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் 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 மறந்துட்டு. சூப்பர். பிடிச்ச உணவு? ஃபிஷ். ஃபிஷ் தான். சரி, ஃபிஷ் கடல் உணவு எல்லாமே. ஆமா, கடல் உணவு எல்லாமே எனக்கு பிடிக்கும். கடல் உணவு எல்லாமே பிடிக்கும். தேசம், எந்த நாடு பிடிச்சது? இந்தியா. இந்தியா நாடு நம்மளே நாடு, அதுதான் பிடிக்கும். நீங்க எத்தனையோ வெளியில போன தேசங்களுக்கு. அப்படி பார்க்க போனா எனக்கு ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும். ஸ்ரீலங்கா. சரி, நம்ம இந்திய தேசத்துல எந்த மாநிலம் உங்களுக்கு? குஜராத். குஜராத். தமிழ்நாடு. குஜராத் முதல்ல, ரெண்டாவது தமிழ்நாடு. மாறிடுச்சு உங்களுக்கு. சரி. ஆமா. மனிதர்கள் ஒரு இடத்துல பழகுறாங்க, எத்தனையோ தேசங்கள்ல போறப்ப மனிதர்கள் பழகுன விதத்துல பிடிச்சது எந்த தேசம்? மியான்மர். மியான்மர் தான். மியான்மர்ல ரொம்ப சிரமப்பட்ட இடம் இத்தனை நாடுகள்ல போயிட்டு. இந்த ஊர் தான், இந்த எரிட்ரியா தான். தண்ணிக்கு இல்லாம சோத்துக்கு இல்லாம காயறேன் நான். ஐயோ. விளையாட்டுன்னா எந்த விளையாட்டு பிடிக்கும்? விளையாட்டுன்னா பெருசா என்ன விளையாட, சின்னதா இருக்கும்போது எல்லாமே விளையாடுவோம். பெருசானப்ப என்ன விளையாடுற மாதிரி தெரியலையே. சும்மா ஓடியாடி விளையாடுவோம். பெருசா நினைவில்ல. சினிமா பாக்குறதுதான் விளையாட்டுன்னு தனியா விளையாடல. வேற பெருசா ஒண்ணும் இல்ல. விளையாடுறதா எல்லாம் விளையாடுவோம், அவ்வளவுதான். இத்தனை தேசங்கள்ல உங்களுடைய வேலையில எத்தனையோ சாதனைகளை நீங்க பண்ணிருக்கிறீங்க. அதுல முக்கியமான ஒரு பெருமையா நினைக்கிறது? மியான்மர்ல நான் பண்ணின இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஏன்னா ஐ டுக் லாட் ஆஃப் எஃபர்ட், நிறைய எஃபர்ட், ரொம்ப என்னோட ஃபுல் ஹார்ட்டும் போட்டு ஒர்க் பண்ணி நான் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். அந்த புக்ஸ் 4 புத்தகம் அதுல இருந்து வெளியிட்டது. ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு புத்தகம் தான் வெளியிடணும், நான் 4 வெளியிட்டேன். பிகாஸ் நான் பண்ண ஒர்க் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து ஜஸ்ட் பப்ளிஷ்ட். அந்த கொஞ்சம் ஃபண்ட் இருந்து அந்த ஃபண்டையும் வச்சு ரொம்ப ரேஷனலா பண்ணேன். ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட பேக் ஸ்டாப்பிங் ஆஃபீஸர் ஜெரமி பிராட்ஹெட், பிரிட்டிஷ் ஒருத்தர். இன்னொருத்தர் ஜப்பான், அவர் தான் UN ஹெட்டா இருந்தார் அந்த டைம்ல. ஸோ தே ஆல்வேஸ் கிவ் மீ ஃப்ரீ ஹேண்ட், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு. ஜெனரலா அந்த மாதிரி ஆஃபீஸஸ் கிடைக்கிற ரொம்ப சிரமம். ஸோ தே ஜஸ்ட் கேவ் மீ ஃப்ரீ ஹேண்ட், நீ எப்படி வேணாலும் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் ஹேண்ட் கொடுத்தனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஆனா இந்த கண்ட்ரில ஒரு சின்னோண்டு இது பண்ணணும்னா கூட ஒரு 9 பேர் டிசைட் பண்ணணும், போங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடுப்பாகுது இங்க. இப்போ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய நேயர்களுக்கு, காற்றுவழி சேனல், மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களுக்காக இவ்வளவு அழகா கொடுத்தீங்க. எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் என்னுடைய அன்பையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்துல இத முடிக்க போற சமயத்துல ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல? ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே ஜெண்டர் பயஸ் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு சாதனை நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு முடிக்க போற நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? அத சொல்லி முடிச்சுக்கலாம். ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, லைக் நம்ம நினைச்சா நம்மளால முடியாததுன்னு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஐயோ 4 பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காம எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணுங்கிற அளவுக்கு நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டோம்னாலே நம்மளால சாதிக்க முடியும். மற்றபடி 4 பேரோட கமெண்ட்டுக்காகவோ அப்ரூவலுக்காகவோ அவங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணாம எனக்கு பிடிச்சிருக்க எதுவுமே ரைட்டுன்னு எனக்கு ரைட்டோ தப்போ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கா அதை நான் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணணும், அவ்வளவுதான். பண்ணினோம்னா யூ வில் பி ஹாப்பி அல்டிமேட்லி, அவ்வளவுதான். யூ கேன் அச்சீவ் திங்ஸ். தட் இஸ் வாட் ஐ விஷ் டு டு. அதனால நீங்க நினைச்சதை பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கை வாழ போற டைம்ல இன்னொருத்தவங்களோட அப்ரூவலுக்காக உங்களுடைய ஆசைகளையோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஹிட் ஹார்ட் அண்ட் டூ இட், அவ்வளவுதான். யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன, அதை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யார் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களால முடியாம பொறாமையில தான் புலம்பி கிடப்பாங்களே தவிர அதை போய் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தேவையில்லாம நம்மளுடைய ஆசைகளையும் சந்தோஷங்களையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை மோதி
என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றியையும் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வணக்கம்.